பல்லவ தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில பல்வேறு வித்தியாசமான சம்பவங்கள் நடந்ததே நம்ம சொல்லலாம். எதுக்காகனா, அங்க நடந்த பல்வேறு விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, பாமகவுக்கு சாதகமான ஒரு பல்வேறு சம்பவங்கள் அங்க நடந்திருக்கு. இந்த சம்பவங்கள் பாமகவுக்கு வெற்றி தேடி தருமா அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக வெற்றி தேடி தருவதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே அங்க இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். அப்படி என்ன சம்பவம்னு கேக்குறீங்களா? திமுக கூட்டணியில காங்கிரஸ் போட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணியில விஜயகாந்த் கட்சியோட தேமுதிக அந்த இடத்துல போட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பாஜக கூட்டணியில பாமக அந்த தொகுதியில திரு தங்கர் பச்சான் அவர்கள் இறக்கியிருந்தாங்க. முதல் வெற்றி பாமகவுக்கு இங்க என்னன்னு சொல்லலாம்னா, திரு தங்கர் பச்சான் அவர்களை களம் ஏற்கனவே பாமக மிகப்பெரிய அளவுல ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கடலூர் தொகுதி மக்களுக்கு திரு தங்கர் பச்சான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு டிப்ஸ் கொடுத்தாரே நம்ம சொல்லலாம். அவர் பாமக வேட்பாளர் களம் இறங்கினது பாமகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சாதகமான ஒரு விஷயமா இருந்தது. இது ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, தேமுதிக தரப்புல ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சாரத்தை தான் மேற்கொண்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். அப்படி என்ன பிரச்சாரம் பாத்தீங்களா? ஆதி திராவிடர்கள் வசிக்கும் பகுதியில தேமுதிக சார்ந்தவர்கள் என்ன மாதிரியான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்கன்னா, காங்கிரஸ் சார்பா நிக்கிறவர் அன்புமணியோட மச்சான் தான், மைத்துனர் தான். அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னாலும் ஒண்ணுதான், அன்புமணிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஒண்ணுதான். அதனால நீங்க அவருக்கு ஓட்டு போடாதீங்க, முரசு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற முக்காவாசி ஓட்டை கலைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதாவது திமுக, அதாவது காங்கிரஸ்க்கு விழ வேண்டிய ஓட்டுகள் இது மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை பண்ணி அங்க இருக்கிற ஓட்டு எல்லாத்தையுமே கலைச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அங்க இருக்கிற ஒரு முக்காவாசி ஓட்டு தேமுதிகவுக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் நிலைமை தான் அத்தோ பரிதாபமா ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். என்ன விஷயம்னா, காங்கிரஸ் தரப்புல ஆதரவு வசிக்கும் பகுதியில தேமுதிக இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா, வன்னியர்கள் அதிகமா இருக்கிற பகுதியில பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற திமுக வன்னியர்களும் சரி, அதிமுக வன்னியர்களும் சரி, இவர்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? முக்கியமா பாத்தீங்கன்னா, தேமுதிகவில் இருக்கிற பிரேமலதா அவர்கள் 10.5% எதிராக தானே பேசணுங்க. அவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அதுக்கு நம்ம பொது வேட்பாளர் நிற்கிற தங்கர் பச்சான் அவர்களுக்கு ஓட்டு போடலாம். ஏன்னா நம்முடைய பிரச்சனையை அவருக்கு தெரிஞ்சவர். அது மட்டும் இல்லாம நம்முடைய பிரச்சனை உலக அளவுல கொண்டு சென்றவர். அதாவது இயற்கை சீட்டுலாம் நடக்கும்போது ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி எடுத்து அது உலக மக்கள் அனைவருக்குமே கொண்டு போனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தங்கர் பச்சான் அவர்கள் தான். அப்புறம் களத்துல இறங்கி போராடினவர் தான் தங்கர் பச்சான் அவர்கள். அவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற வன்னியர்களும் அப்புறம் இந்த தேமுதிக, அதாவது அதிமுக இருக்கிற வன்னியர்களும் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்க உதயசூரியனும் போட்டி இல்லை, ரெட்டையிலையும் போட்டி இல்லை. அப்படிங்கும்போது எதுக்கு நம்ம யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு வேஸ்ட் பண்ணணும், நம்ம தங்கர் பச்சானுக்கே நம்ம ஆதரவு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான சம்பவம் அங்க நடந்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, முக்கியம் பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் சற்று வலுவாக உள்ள தாவாக்கா, அதாவது விஜயோட கட்சின்னு வச்சுக்காதீங்க, திரு வேல்முருகன் அவர்களோட கட்சி அதுதான். திரு வேல்முருகன் அண்ணன் அப்பவே சொல்லிட்டார், கொள்கை ரீதியா எங்களுக்கும் காங்கிரஸுக்கு ஒத்து வராது. அதனால இந்த எலெக்ஷன்ல நாங்க காங்கிரஸுக்கு ஆதரவாக எந்த பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டாரு. இது ஒரு பாமகவுக்கு ஒரு சாதகமான நிலைமையை தான் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா தாவகால பயணிக்குங்க பல பேர் வன்னியர்கள் தான். அப்படிங்கிற சூழ்நிலையில பாமக கட்சியில இருந்து பாமக கட்சியை சார்ந்த யாராச்சும் ஒருத்தர் நிறுத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட ஆதரவு பாமக கிடைச்சிருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா கிடைச்சிருக்காது. திரு தங்கர் பச்சான் அவர்களை நிறுத்திருந்தால தாவக கட்சியில இருக்கிறவங்களே பல பேர் மறைமுகமா, அதாவது தாவக கட்சியில திரு முருகன் அண்ணனே மறைமுகமாவே தங்கர் பச்சான் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு நியூஸ் நம்ம களத்துல மக்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் திரு தங்கர் பச்சான் அவர்களுக்கு ஆதரவாவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கடைசி நாள்ல இவங்க கொடுத்த பணம் எதுவுமே வேலை செய்யல. தங்கர் பச்சான் ஒரு பொது வேட்பாளராக கருதி பல்வேறு நியூட்ரல்ஸ் ஓட்டு சொல்லுவாங்களா, அந்த ஓட்டுகள் கிட்டத்தட்ட 95% தங்கர் பச்சான் அவர்கள் தான் விழுந்திருக்குன்னு அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வேல்முருகனோட மறைமுக ஆதரவாகட்டும், அதுக்கப்புறம் நியூட்ரல்ஸ் ஓட்டு, அதுக்கப்புறம் இது மாதிரியான கட்சி இல்லாத, அதாவது இந்த சிம்பிள் இல்லாம நின்னாங்க திமுக பிளஸ் அதிமுக இருக்கிறவங்க வன்னியர்கள் எல்லாமே கண்டிப்பா பாமகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல கள மக்கள், அதாவது மக்கள் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் திரு தங்கர் பச்சான் அவர்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு. இதனால
தங்கர் பச்சான் அவர்கள் கடலூர் தொகுதியில ஜெயிப்பது கிட்டத்தட்ட 95% உறுதியாகி விட்டதே நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் வந்து தன்னுடைய கருத்தா சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எப்படி அமையுதுன்ட்டு. மக்களோட கருத்து இப்படி இருக்குதா அப்படின்னா வேற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வரும்போது மக்கள் திருப்பே மகரிஷி திருப்புன்னு பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.